ஒரு ஊர்ல ஒரு வயசான பெரியவர் இருந்தாரு. தன்னோட ஓய்வு காலத்தை தன்னோட கிராமத்துல கழிக்கலான்னு முடிவு பண்ணி சொந்த ஊர்ல வீடு பார்த்து குடி போனாரு. அவர் குடி போன வீடு ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்துச்சு. குடி போனப்போ அது கோடை விடுமுறை நாட்களா இருந்ததுனால அமைதியின் தாலாட்டுல நிம்மதியா இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல் ஓபன் பண்ணதும் தான் வந்துச்சு பிரச்சனை. சுட்டித்தனமான மாணவர்கள் சில பேர் வேலி தாண்டி வீட்டுக்கு வந்து கதவு ஜன்னல்களை படபடன்னு அடிச்சு தாளம் போட்டுட்டே இருந்தாங்க. சத்தம் கேட்டு கதவை திறந்தா ஓடிடுவாங்க. இவர் உள்ள போனதும் மறுபடியும் தாளம் போடுவாங்க. காலையில, மதிய லஞ்ச் டைம்ல, ஈவினிங் பிரேக்லன்னு இது டெய்லி தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இவர் இதை பத்தி ஸ்கூல்ல புகார் கொடுத்தோம் எந்த பலனும் இல்லை. வேற வழி இல்லாம ஒரு நாள் இவரே அந்த மாணவர்களை கூப்பிட்டு அவங்க 6 பேர்கிட்டையும், உங்களோட இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தினமும் ஒரு அரை மணி நேரமாவது வந்து கதவுல இப்படி வாசிங்க, ஆளுக்கு 5 ரூபாய் தரேன், முடிஞ்சா லீவு நாட்கள்ல கூட வந்து வாசிங்க அப்படின்னு சொல்ல, பசங்களும் ஒரே குஷியா, கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி தினமும் வந்து அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போனாங்க. 10 நாள் கழிச்சு அந்த பெரியவர் சோகமா இருந்தாரு. பென்ஷன்ல குடும்பம் நடத்துறதுனால கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, இனிமே ஆளுக்கு 2 ரூபாய் தான்னு சொன்னாரு. கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் பசங்க மறுபடியும் வந்தாங்க. அதனால அரை மணி நேரம் 1/4 மணி நேரமா ஆச்சு. அடுத்த 10 நாள் போனதும் பெரியவர் இன்னும் சோகமா வந்தாரு. பென்ஷனை குறைச்சிட்டாங்க, அதனால இனிமேல் ஆளுக்கு 1 ரூபாய் தான்னு சொன்னாரு. உடனே கோவமான ஒரு பையன், கிழவனுக்கு ஆசையை பாருடா, 1 ரூபாவுக்கெல்லாம் எங்களால் ட்ரம்ஸ் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்ற பசங்களையும் கூட்டிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. பெரியவர் வீட்டில் அன்னையிலிருந்து அமைதி திரும்பவும் வந்துருச்சு. மாத்தி யோசி, லைஃப் ஈஸி.